மன்றாடுகிறேன். எல்லா இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வசனங்கள் 29 முதல் 33 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவிடம், இப்போதுதான் உருவகம் எதுவுமின்றி வெளிப்படையாக பேசுகிறேன். உமக்கு அனைத்தும் தெரியும். யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகிறது. இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இப்போது நம்புகிறீர்களா? இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடி போவீர்கள். என்னை தனியே விட்டு விடுவீர்கள். ஆயினும் நான் தனியாய் இருப்பது இல்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில ஒரு மனிதன் அனுபவிக்கின்ற கொடுமையான காரியம் எதுவென்றால், துன்புறுகிற பொழுது அவன் தனியாக விடப்படுவது. வாழ்க்கையில நாம் நல்ல நிலையில இருக்கிற போது நம்மை சுற்றி நிறைய பேர் இருப்பார்கள், நண்பர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் வாழ்க்கையிலே துன்புறுகிற போது அல்லது நம் வாழ்க்கையிலே சறுக்குகிற போது தாங்கி பிடிப்பதற்கு என்று பல பேர் இருப்பது இல்லை. ஒருவர் அல்லது இருவர் இருந்தாலே பெரிய விஷயம்தான். எனவே அதுதான் வாழ்க்கையினுடைய கொடுமையான நிலை, தனித்து விடப்படுவது, துன்பங்களை தாங்கிக் கொள்ள உதவி செய்யாமல் இருப்பது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. அப்படி இருக்கிற போது கிறிஸ்தவ வாழ்க்கையில துன்பங்களால் துவழுகிற போது ஒருவரை ஒருவர் தாங்க கடவுள் அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்ததை பார்க்கிறோம். பாடுபடுகிற போது எல்லாருமே ஓடி போனார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் நம்மை விட்டு ஓடி போகிறாரா? யார் சென்றாலும் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மனிதராக இவ்வுலகத்திலே இருந்தார், வார்த்தையாக இருந்தார், ஜீவனுள்ள மனிதராக நம்மோடு வாழ்ந்தார். அதற்கு பிறகாக நமக்கு நற்கருணையை கொடுத்து ஒவ்வொரு நாளும் பிரசன்னமாக இருக்கிறார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உலகில் யார் நம்மை விட்டு ஓடி போனாலும்
நாம் வாழ்க்கையில துன்புறுகிற போது யார் சென்றாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற ஆழமான விசுவாசம் யாரிடத்துல இருக்கிறதோ அவர்கள் அத்தகைய துன்பங்களை கடந்து வருவார்கள். அதைத்தான் இயேசு கிறிஸ்து நற்செய்தியிலே சொல்லுகிறார். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று சொல்லுகிறார். எனவே உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். எனவே அந்த சகோதர சகோதரிகளே, இத்தகைய சூழ்நிலைகளில் நாம் இருந்திருக்கிறோமா, அல்லது பிறர் துன்புறுகிற போது நாம் தோல் கொடுத்து தாங்கி இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம், செயல்படுவோம்.